செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காதலன் தீபன் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண் கல்லால் அடித்து கொலை என புகார் எழுந்த நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை திருமணம் நடக்கவிருந்த நிலையில் இளம்பெண் விக்னேஸ்வரி என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்ற முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். பாலா, வணக்கம். என்ன நடந்தது? இந்த புகார் தொடர்பான முழு விவரம் என்ன? நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குளத்தூரை சேர்ந்தவர் செல்லப்பன். இவரது 2வது மகள் விக்னேஸ்வரி பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணி செய்து வந்துள்ளார். இளம்பெண் விக்னேஸ்வரியும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தீபம் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரு வீட்டார் சம்மதத்துடன் இருவருக்கும் திருமணம் நடப்பதாக இருந்தது. இதனால் நேற்று விக்னேஸ்வரி வீட்டிற்கு வந்த தீபன் அவர்களது பெற்றோர்களிடம் திருமணத்திற்கு புத்தாடைகள் வாங்க தாம்பரம் செல்வதாக கூறி விக்னேஸ்வரை அழைத்து சென்றுள்ளார். பின்னர் புத்தாடைகளை வாங்கிக் கொண்டு இருவரும் விக்னேஸ்வரியின் வீட்டுக்கு வந்துள்ளனர். பின்னர் தீபன் தாம்பரத்தில் குடியிருக்கும் வீட்டிற்கு பஸ்ஸில் புறப்பட்டுள்ளார். பேருந்து மணிமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் பேருந்தில் இருந்து இறங்கிவிட்டதாகவும் தன்னை வந்து அழைத்து செல்லும்படி விக்னேஸ்வரிக்கு செல்போன் மூலம் தீபன் தகவல் கொடுத்ததாகவும் அவரது தங்கை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நேற்று இரவு அவரை அழைத்து வர விக்னேஸ்வரி 2 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். வெகு நேரம் ஆகியும் விக்னேஸ்வரி வீடு திரும்பவில்லை. இதனால் பெற்றோர்கள் இருவரையும் தேடியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை விக்னேஸ்வரி ஓட்டிச் சென்ற 2 சக்கர வாகனம் கொளத்தூர் சுடுகாடு நுழைவாயில் முன்பு உள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்தில் சிக்கியது போன்று இருந்துள்ளது. இங்கு பொதுமக்கள் சென்று பார்த்தபோது 2 சக்கர வாகனத்துக்கு மிக அருகிலேயே விக்னேஸ்வரி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த தகவலின் பேரில் ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் கோட்ட உதவி துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் ஆகியோர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்த முதல் கட்ட விசாரணையில் விக்னேஸ்வரியின் தலையில் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மின்கம்பத்தில் 2 சக்கர வாகனம் மோதி விபத்தில் உயிரிழந்தது போல சடலத்தை வீசி சென்றுள்ளதாகவும் இளம்பெண்ணின் காதலன் தீபனின் செல்போன் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் அவர் தலைமறைவாக உள்ளார் எனவும் அவர் மீதும் சந்தேகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல விக்னேஸ்வரியும் தீபனும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விக்னேஸ்வரியின் உறவினர்கள் யாரேனும் ஆணவ கொலை செய்தார்களா என்ற கோணத்திலும் ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளம்பெண் தலையில் கல்லு போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாலா.